ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அனுமன் ஜெயந்தி. ராமேஸ்வரத்துக்கு ஈக்குவலாக முன்னோர்களுக்கு திதியோ தர்ப்பணமோ கொடுக்கறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குன்னா அது மதுரை மாவட்டம் பக்கத்தில் இருக்க திண்டுக்கல் மாவட்டம் நெலக்கோட்டை தாலுக்காவில் இருக்க இந்த அணைப்பேட்டை ஆஞ்சநேயர் கோயில் தான். இங்கே இருக்க ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் உத்தியோக தடை நீங்கும், சனியோட தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 16ஆம் நூற்றாண்டில் ராணி மங்கம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அமயநாயக்கனூர் என்ற கிராமத்தில் காமையாசாமின்ற ஒரு ஜமீன்தார் இருந்திருக்காரு. அவர் ஒவ்வொரு பௌர்ணமிகளையும் வைகை ஆற்றங்கரையோரத்தில் கூடாரம் அமைச்சு ஓய்வு எடுப்பதை வழக்கமாக வச்சுருந்தார். அப்படி அவர் ஓய்வு எடுக்க ஒரு பௌர்ணமி நாளில் ஆஞ்சநேயர் அவருடைய கனவுல தோன்றி, தாமரை செடிகளோட புதர்களில் நான் சுயம்பாக இருக்கேன், எனக்கு கோயில் கட்டி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி தோன்றியவர் தான் இந்த சுயம்பு ஆஞ்சநேயர். 6 அடி உயரமுள்ள இந்த ஆஞ்சநேயர் வலது கையில் சஞ்சீவி மலையும் இடது கையை தன் தொடையில் ஊன்றியவாறும் நின்ற கோலத்தில் மக்களுக்கு அருள் பாலிக்கிறார். ஆஞ்சநேயர் இடது கண் அயோத்தியை நோக்கியும் வலது கண் மக்களை நோக்கியும் உள்ளது. இந்த கோயிலில் சித்ரா பௌர்ணமி, ஆடி அமாவாசை, மார்கழி அமாவாசை, அனுமன் ஜெயந்தி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.